ஜி தமிழில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற தடயம் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 6 எபிசோடு. ஆந்திராவில் 69 கொலை, தமிழ்நாட்டில் ஒரு 4 கொலை நடக்குது. 4 கொலையை கண்டுபிடிக்க ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் போகிறாங்க. அந்த 4 கொலைக்கு 69 கொலையை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் யார் ஏதுன்னு கண்டுபிடிச்சி அவன் ஆந்திரா போலீஸ்னால என்கவுண்டர் பண்ணுறாங்க. இது உண்மையாக நடந்த கதை. 1999 நடந்த கதை இது. இந்த 2 பேர் இத்தனை கொலைகளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தடயம் படத்தில் அவனுக்கு ஏதோ நல்லவனுக்கு மாதிரியும், அவனுக்கு ஒரு பிரச்சனை நடந்த மாதிரியும், அதனால் 69 கொலை பண்ணுற மாதிரியும் இப்படி சினிமாத்தனமாக கொஞ்சம் மாற்றம்தான் கொஞ்சம் நமக்கு வருத்தமாக இருந்தது. மற்றபடி சமுத்திரக்கனி சூப்பராக எஸ்ஐ வராரு. அவருடைய டெக்னிக்கல் அந்த இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் சமுத்திரக்கனி பர்ஃபெக்ஷனாக சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த 6 எபிசோடு நம்ம பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் சமுத்திரக்கனி அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார். மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த வில்லனுங்களாம் சுத்தமாக செட் ஆகலை. வில்லனுங்களாம் கொஞ்சம் ஒரு யதார்த்தத்தை மீறி அவன் ஏதோ பார்க்கறது முறைக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கி இன்னும் கொஞ்சம் நடிக்க வச்சிருக்கலாம். 2 வில்லனுங்களையும் நடிப்பு சுத்தமாக வரல. வில்லனும் ஒரு டெரரான வில்லனா 69 கொலை பண்ணுறோம். நமக்கு எப்படி இப்போ தீரன் அத்தியாயம் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்குலாம் அப்படியே துடிக்கும். ஐயோ எப்படா கண்டுபிடிக்க போகணும் எவன்டா இவன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டெரனா வில்லன்லாம் போட்டால் இன்னும் தடயம் தடம் பதிச்சுன்னு இருக்கும். இந்த சில குறைகள் தான் ரொம்ப எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த படம் ரொம்ப கடுப்பேற்றுன காரணம் என்னென்னா இதெல்லாம் நம்ம இயக்குனர் சொல்கிறது தான். நவீன் அவர்களே இன்னும் கொஞ்சம் இந்த அடுத்த படத்தில் இதெல்லாம் நீங்கள் திருத்திங்க. ஒரு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ டீ குடிப்பார். சார் சீக்கிரம் வாங்க சார் ஒரு குழந்தை இருந்துச்சா சீக்கிரம் வாங்க சார்னா யாருமே கூப்பிடவே மாட்டாங்க. கான்ஸ்டபிள் எஸ்ஐ போய் யாராவது கூப்பிடுவாங்களா? எஸ்ஐ தான் கூப்பிடுவார். வாங்கடா சீக்கிரம் போகலாம், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு. ஒரு கான்ஸ்டபிள் போய் எஸ்ஐ கிட்ட சார் சீக்கிரம் வாங்க சார் 2 முறை சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஐயா கூப்பிட்றாருன்னு சொல்லி திருப்பி எஸ்ஐ சீக்கிரம் வாங்க சார் எஸ்ஐ சீக்கிரம். இதெல்லாம் எந்த கான்ஸ்டபிளும் சீக்கிரம் வாங்க சார்னு கூப்பிடுவோம். அது மாதிரி சார் கொலை நடந்துச்சுன்னா சார் போகலாமான்னு கேட்கலாம். போகலாமான்னா இல்லையாண்ணா ஏந்த வந்துட்டு போகலாம் செத்தவன் போகலாம் இல்லையான்னு சொல்லிக்கலாம். அது சீக்கிரமான ஆர்டர் போகிற அளவுக்குலாம் எந்த கான்ஸ்டபிள் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் மாற்றி எல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் தடம் வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்னொரு சமுத்திரக்கனிக்கு ஆப்போசிட்டாக இன்ஸ்பெக்டர் அவர் ஸ்வேதா. ஐயோ வேறு லெவலில் ஆக்டிங் அவங்க. உண்மையிலே நம்ம நெடுஞ்சாலையில் அவங்கள பார்த்துருப்போம். இதில் பார்க்குறப்போ சும்மா அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஆகட்டும், அவங்களுக்கு ஒரு லவ் கல்யாணம் அது அவங்க அதுலேயும் ஆகட்டும், இல்லை இந்த கண்டுபிடிச்சி சார் என்ன சார் 6 கொலைக்கு 60 கொலை பண்ணியிருக்கேனான்னு அவங்க தேடுறதாகட்டும், இதெல்லாம் பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருந்தாங்க. சமுத்திரக்கனி சிவேதா ரொம்ப அற்புதமான நடிப்பு. மியூசிக் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது. 6 எபிசோட நீங்கள் போர் அடிக்காமல் நீங்கள் வெப் சீரிஸ் டிவியில் பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு இது தேட்டரில் வந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இதனால் தேட்டரில் பார்க்காம நீங்கள் டிவியில் பார்க்குறதுனால 6 எபிசோட் நமக்கு போர் அடிக்காமல் டைம் பாஸுக்கு அழகாக பார்க்கலாம். சின்ன குறை தான். வில்லனுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஏன்னா 67 கொலை பண்ண சாவஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணிட்டு போங்கயா. கிளைமேக்ஸில் அவனுக்கு எதையோ சோகப்பாட்டு சொந்த பாட்டுலாம் கேட்டுன்னு இந்த மாதிரிலாம் நமக்கு கொஞ்சம் கடுப்பேற்றணும் மிச்சம். மற்றபடி 6 எபிசோடும் சமுத்திரக்கனிக்காகவும் சிவருக்காகவும் நீங்கள் தடம் பதிக்காமல் இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசில் பதியும்.